பனையூர் பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா விசிகாவில இருந்து விலகுவதாகவும் எதனால விலகுறான் அப்படின்றதுக்கு ஒரு அறிக்கையும் கொடுத்துட்டு தன்னோட கட்சி பதவியிலிருந்து அண்ட் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து விலகிட்டார் இல்லையா. சோ என்ன காரணம் பனையூர் பாபு சொல்லி விலகுறாரு அப்படின்னா, எலெக்ஷன் தேர்தல் சமயத்துல திருமாவளவன் அவர்கள் டிவிகேவை என்ன மாதிரி விமர்சித்தாரு அப்படின்னா, பாஜக பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்துவிட்டு, தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. இப்போது தேர்தல் முடிந்த பிறகு ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க. அதுக்கு முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, வெளியில இருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆதரவு கொடுத்தாரு. பின்னால திரு வன்னியரசு அவர்களை டிவிகே அமைச்சரவையில இடம்பெற வச்சாரு. இது கடும் அதிர்வலை ஏற்படுத்துது. எப்படி ஒரு பிஜேபியோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு விசில் அடிக்கிறவர்கள் எல்லாம் சினிமா தேட்டருக்கு தான் போகணுமே தவிர விசில் அடிக்கிறவங்க சட்டமன்றத்துக்கு வரக்கூடாது, அவங்க கூட போய் நீங்களும் கூட்டணி வச்சுக்கிட்டு அமைச்சரவையில பங்கெடுத்தீங்களே, இது எனக்கு கடும் மன உளைச்சலை உண்டாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து விலகிறாரு.